गाइस எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிற ரேடியோ செட் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம சேனலுக்காக வேண்டி ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து ஒன்னு வாங்கியிருக்கோம். சோ அது வந்து டெலிவரி இன்னைக்கு தான் வந்தது. சோ இந்த ஆக்ஷன் கேமரா என்ன பிராண்ட், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதுல பாக்ஸ் அக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் மட்டும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இதை தொடர்ந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூசர் ரிவ்யூ அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த கேமரா ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபான ஒரு ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் மட்டும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேசானில் இருந்தால் நம்ம வந்து கேமரா வாங்கியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அமேசானோடைய பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஆக்ஷன் கேமரா இருக்குது. இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா FitSPark அப்படிங்கிற பிராண்டோடைய ஒரு நியூ லான்ச்டு ஆக்ஷன் கேமரா. ஸோ இது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஒரு கேமரா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகிள் i9+ அப்படிங்கிற மாடல். FitSpark பிராண்டோடைய ஈகிள் i9+ அப்படிங்கிற ஆக்ஷன் கேமரா. ஸோ இது வந்து ஃபுல்லாக 4K 30 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா கேமரா கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதோடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இதில் எக்கச்சக்க மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பைக் மோடு, கார் மோடு, அட்வென்ச்சர் மோடு, அந்த மாதிரி நம்ம நிறைய மோடும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மோடும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோடைய பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, பிராண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4K அல்ட்ரா HD வந்து சப்போர்ட் பண்ணுது. 20 MB கேமரா, EIS சப்போர்ட் வந்து 6 ஆக்சிஸ் ஜைரோ அப்படிங்கிற ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்டி ஷேக்கிங், அதாவது நம்ம நடந்து போகும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஷேக்கிங் எல்லாமே வந்து நிறைய காம்பன்சேட் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேமரா தான் இந்த FitSpark பிராண்டு. அது இந்த மாடல் நியூலி லான்ச்சு அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்குது. ரிவ்யூ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் இந்த கேமரா வாங்கலான்னு வாங்கியிருக்கோம். ஸோ உள்ள இந்த பாக்ஸோடைய கேமரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரீயாக 500 ரூபா ஒர்த்துள்ள ஃப்ரீ எக்ஸ்டர்னல் மைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ எக்ஸ்டர்னல் மைக் ஒர்த்து 499 இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இதில் எக்ஸ்டர்னல் மைக்கே அவங்க கொடுக்கல. அது அவங்க போட்டிருக்காங்க, பட் ஆனால் எக்ஸ்டர்னல் மைக் வந்து கொடுக்கல. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் கேமரா, இதுதான் வந்து அந்த கேமரா. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோடு வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வரும்போதே வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டே வந்து இந்த பாக்ஸ் வந்து வருது. பாக்ஸ்லேருந்து வரும்போது அடுத்தது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த கேமராவுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15+ அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எல்லாமே வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது, பைக்கில் மவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பாடியிலையோ இல்லை ஹெட்லேயோ போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வாட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கேமராவை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம கேமராவை அக்சஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக இது மூலமாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்சசரிஸ், இப்போ டேட்டா கேபிள், அதாவது சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரெக்டாக நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர், அதாவது நார்மல் மொபைல் ஃபோனுக்கு போடக்கூடிய அதே சார்ஜர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து வெறும் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. கூட வந்து பல அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க அக்சசரிஸ். ஸோ அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங். இப்போ நம்ம எடுத்து வச்சது வந்து நார்மல் கேசிங்கு. இதுலேயே வாட்டர் ப்ரூஃப் கேசிங்லேயே முன்னாடி அந்த டாப் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதை சொன்ன மாதிரி ஒரு 15+ அக்சசரிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் மைக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு. நான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இதில் கொடுத்துருக்கிற அக்சசரிஸு ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எக்கச்சக்க அக்சசரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரில. ஆனால் ஒவ்வொன்றா இனிமேல் தான் நம்மளும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளும் அந்த ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படிங்கிறது வந்து வாங்குகிறோம். ஸோ இதில் எல்லாமே ஓகே தான். பட் இதில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா
நமக்கு வந்து கேமரா டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகி வந்தது. கேமராவுடைய ஃப்ரண்ட் டிஸ்பிளே உடஞ்சி போய் வந்தது. ஸோ அதனால் இந்த கேமரா வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ்மெண்ட் போடுறோம். ஸோ இந்த கேமரா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்ததும் இதோடைய இன்னும் ப்ரீஃபான